அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்வேறு நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுல நம்ம 12th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். 12th ஹிஸ்டரியில இதுக்கு முன்னாடி வரைக்கும் எது பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகா சத்தியாகிரகம் வரைக்கும் பார்த்திருப்போம். அம்பேத்கர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய தலைமையில வந்து தனித்தொகுதிகள் உருவாக்கம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாரு. இவருடைய தீவிர செயல்பாடுகள் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக சொல்லி இருந்திருக்கும். அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை வாங்கி தரணும் அப்படிங்கறத ரொம்ப குறிக்கோளா இருந்திருப்பாரு. அதனால மகா சத்தியாகிரகம் அப்படிங்கறத ஒண்ணு தொடங்கி இருப்பாரு. ஓகேங்களா? இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் பெறணும் அப்படிங்கறதுல ரொம்ப குறிக்கோளா இருந்திருப்பாரு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல வந்து தனித்தொகுதிகள் மூலியமா தான் வந்து அவங்களுக்கான உண்மையான தலைவர்களை அவங்க தேர்ந்தெடுக்க முடியும். யாரெல்லாம் வந்து இந்த ஒடுக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகளை பாதிக்கப்படுறாங்களோ அவங்க அதோட தலைவரா இருக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம் இவங்களுக்கு எதெல்லாம் உரிமைகள் மறுக்கப்படுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல. அது மூலியமா அவங்களுடைய அடிப்படை உரிமைகள் திருப்பி மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. அதுல வந்து இவர் என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கறத இதுல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்போ தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் பெறுவதில் அம்பேத்கர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுதந்திர இந்தியாவில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய எதிர்காலம் குறித்து ரொம்பவே வந்து கவலை அடைஞ்சிட்டு இருந்தாரு. இவங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கறத தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸோட கட்டுப்பாட்டுல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாதி இந்துக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கறதையும் இவர் வந்து தெரிஞ்சிருந்தாரு. இதனால என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா இடங்களுமே வந்து இவங்களுக்காக சொல்லிட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டே ஆகும் அப்படிங்கறதும் இவருக்கு ரொம்ப தெளிவா இருந்திருக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் இவருடைய பிரச்சனைகளை சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனைத்து கட்சி மாநாடுகள்ல சொல்லியிருப்பாரு, சைமன் குழு, வட்டமேசை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலுமே தனித்தொகுதிகள் வேணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை மீண்டும் மீண்டும் வச்சுட்டே இருந்திருப்பாரு. ஆனா இதை யார் அப்போஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காந்தி அப்போஸ் பண்ணிருப்பாரு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தொகுதிகள் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது அரசியல் பிளவை வந்து ஏற்படுத்தும், மக்களுக்கிடையே வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல ரொம்ப கவலையா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் தருவது அப்படிங்கிறது தேசிய இயக்கத்தை மேலும் வலுவிழக்க செய்யும் அப்படிங்கறதும் சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாருமே சேர்ந்துதானே பாடுபட்டாகணும். அப்ப இவங்களுக்காக சொல்லி தனித்தொகுதிகள் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேசிய இயக்கம் எல்லாமே வந்து வலுவிழந்து போயிடும். இதனால இவங்களுக்கான சொல்லிட்டு சுதந்திரம் முழுமையாக கிடைக்காது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து காந்தியடிகளுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம முஸ்லிம்கள் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்குன்னு சொல்லி தனித்தொகுதிகள் கொடுக்கறாங்க. மற்ற இதர சிறப்பு நிலைகள் மூலியமா பிரிட்டிஷாருடைய பிரித்தாளும் கொள்கையுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மக்கள் தான் வந்து பிளவுபடுவாங்களே ஒழிய இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது அப்படிங்கக்கூடிய கவலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? இதனால என்ன பண்றாங்க கண்டினியூஸா இதை வந்து நம்ம அப்போஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கறதுல காந்தி ரொம்ப தெளிவா இருந்திருப்பாரு. அப்ப தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களை இந்துக்களில இருந்து அரசியல் ரீதியாக பிரிப்பது அப்படிங்கிறது சமூக பாதிப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கவலைப்படுறாரு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனித்தொகுதிகள் கொடுக்க அவர் வந்து மறுக்கிறாரு. வகுப்பறை தொகுதி ஒதுக்கீடு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பிரச்சனை வந்து சார்ட் அவுட்டே பண்ண முடியாம இருக்கா. இவர் வந்து வேணும்னு சொல்றாரு, இவர் வந்து அப்போஸ் பண்றாரு, நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க முதல்ல நம்ம முதல்ல பார்த்திருப்போம் வட்டமேசை மாநாடுகள் 1930, 1931, 1932 இந்த 3 வட்டமேசை மாநாடுகள் நடந்திருக்கும். இந்த 3 வட்டமேசை மாநாடுகளுமே யாரு பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? யாரு பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா B.R. அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த 3 வட்டமேசை மாநாடுகளுமே பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. காந்தி ஒரே ஒரு வட்டமேசை மாநாடு தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. அது வந்து 2வது வட்டமேசை மாநாடு. B.R. அம்பேத்கரோட யார் இன்னொருத்தர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்ல தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களும் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர். இவருமே வந்து என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 வட்டமேசை மாநாடுகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? இது வந்து ஒரு டைம்ல ஒரு கொஸ்டின் கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 1931ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க போய் அவங்களுடைய 2வது வட்டமேசை மாநாட்டுல திருப்பியும் B.R. அம்பேத்கரும் காந்தியும் வந்து சந்திக்கிறாங்களா. அந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட டைரக்டா போய் அங்க இருக்கக்கூடிய வைஸ்ராய் கிட்டயே என்னோட பிரச்சனையை வந்து நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்பாறு தொகுதியில வந்து ஒரு முழுமை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வந்து கோரிக்கை வைக்கிறாரு. ஓகேங்களா? அங்கேயுமே வந்து அப்போஸ் பண்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அப்ப யார் வைஸ்ராயா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராம்சே மெக்டொனால்ட் அவர் வந்து அவருடைய இடங்கள இருந்திருப்பாரு. ஓகேங்களா? ராம்சே மெக்டொனால்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு எப்படியாவது ஒரு இஷ்யூ நம்ம கொண்டு வந்தே ஆகணும், இது வந்து சார்ட் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறதுல முடிவு கொண்டு வந்திருப்பாரு. அதனால என்ன சொல்றாரு, ஓகே உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த வகுப்பாறு தொகுதிடு அப்படிங்கறது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1932ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வகுப்பாறு தொகுதி ஒதுக்கீடுகள் குறித்து பிரிட்டிஷ் அரசு அக்செப்ட் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி இடஒதுக்கீட்டுடன் கூடிய தனி தொகுதிகள் பற்றிய அம்பேத்கருடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இப்படி ஏற்கப்பட்டதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணிருப்பாரு கடைசி வரைக்குமே இவருக்கு வந்து ஒரு பிரச்சனையாவே போயிருந்திருக்கும். எதனால இந்த மாதிரி தொகுதிகள் வந்து பிரிஞ்சிருக்கிறதுனால மக்களுடைய ஒற்றுமை தெரிஞ்சிருக்கும், அவங்களுடைய பிரித்தாளும் கொள்கையை வந்து எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆல்ரெடி வந்து கவலையிலேயே இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத பார்த்திருப்போமா. இதனால என்ன பண்ணிருப்பாருன்னா
காந்திக்கு வந்து ரொம்ப கவலையா போயிருந்திருக்கும். எல்லாத்துடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படுது, அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நடுவில் ஒரு பிளவு ஏற்படும் அப்படிங்கறதுல இருந்து இவருக்கு ஒரு பிரச்சனையாவே இருந்திருக்கும். சரிங்களா? சோ இந்த டைம்ல தான் பூனா ஒப்பந்தம். இப்ப என்ன பண்றாரு, எக்ஸப்ட் பண்ணிக்க முடியாது முதலே சொல்லிட்டாரா, சோ அதனால என்ன பண்றாருன்னா, தீண்டத்தகாததற்கான தனி தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளதை தனது வாழ்நாள் முழுவதுமே நான் எதிர்க்க போறேன் அப்படிங்கறத காந்தி சொல்லியிருப்பாரு. இதனால என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எரவாடா சிறையில வந்து சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படிங்கறதையும் இவர் சொல்லியிருப்பாரு. சோ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரஷர் வந்து அம்பேத்கருக்கு போயிருச்சு. என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு நேஷனல் லீடரா அறியப்படக்கூடிய ஒரு மனுஷனா இருக்காரு. சோ இவருடைய உயிரை காப்பாத்துறது அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்கு, இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அகிம்சையில இருந்தாங்க, போராட்டங்கள் இருந்தாங்க, எல்லாமே ஓகே. ஆனா சாகும் வரை உண்ணாவிரதம்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு மனுஷன் இருக்கக்கூடியது வந்து என்னால ஆகக்கூடாது அப்படிங்கறடைய கவலை வந்து அம்பேத்கருக்கு வருது. இதனால என்ன பண்றாரு அப்படின்னா, வேற வழியே இல்லாம ஆலோசனைகள், கூட்டங்கள், பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நடத்துறாங்க. இதனால என்ன பண்றாங்க, வேற வழியில நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும், முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளோட சிறைச்சாலையில ஒரு சந்திப்பு கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா இந்த வகுப்புவாரி தொகுதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது திருத்தப்படுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்குன்னு சொல்லி தனி தொகுதிகள் வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு இவங்க வராங்க. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா? சோ இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அது பிரகாரம் இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி, தனித்தொகுதிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கறதையும் இவர் சொல்றாரு. அப்ப தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகளை பறித்து கொண்டாலும் இடங்களுடைய ஒதுக்கீடு அப்படிங்கிறது எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இடஒதுக்கீடு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகேங்களா? சோ இந்தியாவுடைய அரசியல் சாசனத்திலயுமே வந்து இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். குறிப்பிட்ட தொகுதிகள் இருக்கு, அந்த குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு வந்து ஒடுக்கப்பட்டவர்களை சார்ந்தவர்கள் தான் தலைவராக இருக்கணும் அப்படிங்கக்கூடியதும் இன்னைக்கு வரைக்கும் ரூல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அம்பேத்கரும் அரசியல் கட்சியும். சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இவர் அரசியல் கட்சிகள் நிறைய உருவாக்குறாரு. அப்ப அம்பேத்கர் 2 கட்சிகளை வந்து ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒண்ணு சுதந்திர தொழிலாளர் கட்சி. அது எப்ப ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1937ல. பட்டியலினத்தவர் கூட்டமைப்பு அப்படிங்கறத 1942ல ஆரம்பிக்கிறாரு. இந்த 2 அமைப்பு தொடங்குறாரு. அவரது போராட்டங்களை அங்கீகரித்த காலனி அரசு தனது ஆதரவை சமன்படுத்த அம்பேத்கருடைய சேவைகளை பயன்படுத்துது. ஓகே, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து இவர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் அரசு. 1942ல பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவினுடைய உறுப்பினராக இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அம்பேத்கர் நியமிக்கப்படுறாரு. சில மாதங்களுக்கு பிறகு அரச பிரதிநிதியினுடைய அமைச்சரவையில அமைச்சராகவும் இடம் பிடிக்கிறாரு. ஓகேங்களா? சோ அப்படி வந்து இவருடைய அரசியல் நோக்கங்கள் வந்து முன்னேற்றி செல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. அப்ப நாட்டுக்கு அவர் ஆற்றிய சேவைகளுக்கு மகுடம் சூட்டும் விதமாக சுதந்திர இந்தியாவினுடைய அரசியல் சாசன வரைவு குழுவினுடைய தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சோ எங்கிருந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருந்து, ஒடுக்கப்பட்ட வகுப்புல இருந்து கஷ்டப்பட்டு வந்த ஒரு மனுஷர் அரசியல் சாசன திருத்தத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிறது, வரைவு குழுவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா அவங்க அந்த டைம்ல வந்து அவருக்கு சொல்லி இருந்துச்சு. சோ அரசியல் சாசனத்தை இவர் இயற்றின போது நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. சோ நிறைய கோரிக்கைகள் வச்சாங்க, நிறைய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இது எல்லாமே நம்ம பாலிட்டியில பார்த்திருக்கோம். ரைட்? அப்ப சுதந்திரம் பெற்ற பிறகு நேரு அமைச்சரவையில் அவர் அமைச்சராக இடம்பெற அழைக்கப்பட்டார். இந்த அளவுக்கு அவருடைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதோட லெசன் முடியுது. இதோட 1 வேர்ட்ஸ் நம்ம பார்த்திடலாம். காந்தியடிகளுடைய அரசியல் குரு யார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ கோபால் கிருஷ்ண கோகலே. தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கி இடம் இது. சோ முதலே பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் சாம்ரான் சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் அகமதாபாத்ல மில் போராட்டம், அதுக்கப்புறம் கேதா சத்தியாகிரகம். ஓகேங்களா? சோ சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டொமினியன் அந்தஸ்து வழங்குவது சிறுவன் இருக்கு. அந்த குழுவுல வந்து இந்தியர்கள் இடம்பெறவில்லை அப்படிங்கறதுனாலதான் சைமன் கமிஷனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது. இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது? சோ டிசம்பர் 31, 1929. இது மூலமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜனவரி 26 ஒவ்வொரு வருஷமும் வந்து விடுதலை நாளா செலிப்ரேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. யாருடைய தலைமையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜவஹர்லால் நேரு தலைமையில. ஓகேங்களா? சோ 1923 மோதிலால் நேரு மற்றும் சி ஆர் தாஸுடைய கட்சியினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுயராஜ்ய கட்சி. பின்வருவற்றை பொறுத்து சரியான விடையை தேர்வு செய்க. சோ நாமசூத்ரா இயக்கம். நாமசூத்ரா இயக்கம் யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிழக்கிந்தியாவை சார்ந்தது. அடுத்தது ஆதி தர்மா இயக்கம் யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வடமேற்கு இந்தியாவோடது. சத்தியசோதக் இயக்கம் அப்படிங்கிறது மேற்கிந்தியா. சோ இப்ப திராவிட இயக்கம் அப்படிங்கிறது தென்னிந்தியாவோட. சோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3142. ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய பல்வேறு நிலைகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஒத்துழையாமை இயக்கம் எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், நீதிமன்ற விசாரணை இன்றி எவரும் செல்லடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுலட் சட்டம் கொண்டு வராங்க 1919ல. அதுக்கப்புறமா அமிர்தசரஸ்ல இதுக்காகன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பைசாகி திருநாள் வந்து போடுறாங்களா. சோ இது வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை. சோ இதுவுமே 1919ல. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கக்கூடியது நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. கல்கத்தாவில் நடைபெற்ற ஒரு ஸ்பெஷல் செஷன் மூலியமா. ஓகேங்களா? அதுக்கப்புறமா சௌரி சௌரா சம்பவம் மூலியமா
இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2, 1, 4 and 3. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரவுலட் சட்டம், அதுக்கப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதுக்கப்புறம் காங்கிரஸோட ஸ்பெஷல் செஷன் நடக்குது கல்கத்தாவில், அதுக்கப்புறம் சௌரி சௌரா இன்சிடென்ட் 1922 முடியுது. ஓகேங்களா? சோ அடுத்தது பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பஞ்சாபோட துணையாளர் ரெஜினால் டயர் இருந்திருக்காரு, தலித் பகுஜன் இயக்கம் டாக்டர் அம்பேத்கர், சுயமரியாதை இயக்கத்துக்கு வந்து ஈவேரா பெரியார் இருந்திருக்காங்க. சோ சத்தியாகிரக சபை வந்து ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது பொருந்தாத ஒன்று. பின்வரும் நிகழ்வுகளை சரியான கால வரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் வந்து சரியானதை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கும், சாம்ரான் சத்தியாகிரம் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் கேதா சத்தியாகிரம் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் பிராமணர் அல்லாதார் இயக்கம் நடந்திருக்கும். So அடுத்தது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். So the answer is 2, 1, 3 and 4. பின்வரும் நூற்றில் எது அல்லது எவை சரியானவை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ காந்தியடிகள் அகமதாபாத்ல சபர்மதி ஆசிரமத்தை நிறுவனர், வல்லபாய் பட்டேல் வழக்கறிஞர் கரெக்ட், சைமன் கொள்கை முஸ்லீம் லீக் வரவேற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தப்பு. 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார், எல்லாமே கரெக்ட். அப்ப 3rd மட்டும் தப்பு. ஓகேங்களா? ஒத்துழையாமை இயக்கம் உள்ளடக்கியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அரசு வழங்கிய பட்டங்களை திருப்பி அளித்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே சட்டமறுப்பு இயக்கத்தின் கீழே வந்திருக்கும். அப்ப இது எல்லாமே ஒத்துழையாமை இயக்கத்துல வந்திருக்கும். உண்ணாவிரதங்கள் கடைபிடிப்பதை எதிர்த்தல் அப்படிங்கிறது கிடையாது, அதை அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அரசுக்கு எதிரான சதி வேலைகள் ஈடுபடுதல் இதுவுமே கிடையாது. சோ அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 and 2 மட்டும் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், பி.ஆர். அம்பேத்கர் மத சத்தியாகிரகத்தை தொடங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சரி. அவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா இல்ல. ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பிரச்சனைகள் மட்டும்தான் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரே ஒழிய இந்து முஸ்லிம் இணைக்கணும் அப்படிங்கறது அவருடைய இது இல்ல. சோ கூற்று சரி, காரணம் தவறு. 1919 இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சரி. இது மிதவாத தேசியவாதிகளை அரவணைத்து தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷாருடைய கொள்கையினுடைய ஒரு பகுதியாகும். சோ இது வந்து தனியா இருந்துச்சு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸப்ட் பண்ணிருப்பாங்க, ஆனா அது ரவுலட் சட்டம் கிடையாது. சோ அப்படி பார்த்தோம்னா கூற்று சரி, காரணம் தவறு. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்கள் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பு இல்லாத தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ சித்ரானந்த் தாஸும் சத்யமூர்த்தி, மோதிலால் நேரு இவங்க எல்லாருமே சுயராஜ்ய கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ராஜாஜி மட்டும் இல்லை. காந்தியடிகளுடைய தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. April 6, 1930. ஓகேங்களா? சோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. சோ அடுத்த லெசன் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.